ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ருஜிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி ஹீரோ மனோட எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காங்க, லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அகாடமியோட டார்மெட்டரிக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒர்க் நல்லாவே போச்சு, நாளைக்கு இதே மாதிரி நல்லாவே போகும். அதோட நாளையில இருந்துட்டு நடக்கிற எல்லா கிளாஸும் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் கிளாஸ் தான். ஸோ நீங்கள் இப்போ யாராச்சும் வேறு கிரேடில் இல்லை வேறு கிளாஸில் இருந்தாலும் அதை பற்றி கவலையப்படாதீங்க. இதுக்கு மேலே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கிளாஸுக்கு போகிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராசஸ்னால நீங்கள் 3 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரி, இப்போ எல்லாரும் போயிட்டு பெட்ரூமில் போயிட்டு படுத்துங்க, நாளைக்கு யாரும் கிளாஸுக்கு லேட் ஆயிடுறாங்க, ஏன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே வேறு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த டார்மெட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்டல் தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அவங்க ரூமுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தாமஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 302 ரூம் முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா லியோவை பார்த்துட்டு, ஏய் லியோ, இங்கே பார்த்தியா, நான் உன்னோட நெய்பர்ரா, நாளைக்கு நம்ம நாள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நாளைக்கு நாள் எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், அதோட நீயும் போய் நல்லா தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயா நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பெட்டில் போயிட்டு படுத்திருப்பான். படுத்துட்டு இந்த லூமின் அகாடமியில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, யாருமே போக முடியாத ஒரு உச்சத்துக்கு நான் போகணும், அந்த இடத்த யாருமே கிளைம் பண்ணவே கூடாது, என்னோட ஹீரோ ரெக்கார்டு தான் அங்கே எல்லாத்தையோட ரொம்ப உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனு சொல்ல. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 முடியுது. சாப்டர் 10 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டீரியாவில் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம தாமஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்ல. அப்போ பிரஸ்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டிருக்கும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திரும்பி பார்த்துருப்பான். அங்கே பார்த்தா வந்தவனும், நீ நேற்று மேடையில் பேசுனது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லியிருப்பான். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா டுரான் மோரியா, இவன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜியனோட கேப்டன். இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நேற்று நான் பேசுனது எல்லாமே சிலருக்கு கோவம் வர மாதிரி இருந்திருக்கும், ஆனா இருந்தாலும் என்ன பண்றது, என்கிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணணும் வந்துட்டாங்கன்னா அது முன்ன பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன, தெரியாதவங்களா இருந்தா என்ன, ஃபைட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடலாம், என்னோட பதவிக்காக தானே ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. அப்ப டோரனும் பாத்தீங்கன்னா, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா, சென்ட்ரல் ரீஜன் கேப்டன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனு கேட்க. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தாமஸும் பாத்தீங்கன்னா, நீ யாரா வேணாலும் இரு, எவனா வேணாலும் இரு, ஆனா எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, ஏன்னா எங்களுக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு சோறை பாத்தீங்கன்னா அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அப்ப டொரானும் பாத்தீங்கன்னா அவன் ஆறாவை வெளியே கொண்டு வந்திருப்பான். அதை பார்த்தா தாமஸும் டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக. அப்ப டொரானும் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த அந்த டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே எத்தி பறக்க விட்டுருப்பான். அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, அவனும் பாத்தீங்கன்னா சீட்ல இருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு பறந்து எல்லா ஃபுட்டையும் பாத்தீங்கன்னா கரெக்டா அவன் கேட்ச் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் பிளேட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சரியா அரேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை பிடிச்சிட்டு தாமஸோட புட்டும் பாத்தீங்கன்னா அவனுக்கு வர மாதிரி கரெக்டா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பண்ணி விட்டுருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம டொரனோட பிளேட்டையும் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பிடிச்சிருப்பான். பிடிச்சிட்டு அவன்கிட்ட கொடுக்க வந்திருப்பான். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு பர்கர், இது உனக்காக சிறப்பா பண்ணியிருக்காங்க, இதுதான் கிங் டபுள் சீஸ் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில கொடுக்கும்போது அவனும் பாத்தீங்கன்னா கையில வாங்காம முறைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட கேர்லெஸ்ஸா நீ இந்த மாதிரி ஃபுட்டை த்ரோ பண்றது அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம், இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவனோட ஆறாவை வெளியே கொண்டு வந்திருப்பான். இதை பார்த்த டொரானும் பாத்தீங்கன்னா, நீ இவ்வளவு உயரமான காசுல போனாலும் சரி, நான் உன்னை அதுல இருந்து கீழே விழுக வச்சு எனக்கு கீழே ஒருத்தனை மாத்துவேன், நீ என்னை விட வீக்கா இருக்க, நீ இப்படி வீக்கா இருந்துகிட்டு எனக்கு முன்னாடி கூலா நடந்துக்கிட்டது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோவமா வருது அப்படின்னு சொல்லி அவனு சொல்லும்போது அப்பா ஒரு பர்சன் வந்திருப்பான். வந்துட்டு அவன் தோல்ல கை வச்சிருப்பான். சரி, அதையும் தான் பார்க்கலாமே, ஒருத்தன் சென்ட்ரல் ரீஜியனோட கேப்டன், இன்னொருத்தன் ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவா, சரி அகாடமி ஸ்டார்ட் ஆக போற ஃபர்ஸ்ட் டேல நீங்க சண்டை போட போறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாரா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பானுங்க, இவன் எப்படா திடீர்னு நீங்க வந்தான் அப்படின்னு 2 பேரும் ஷாக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் டிபார்ட்மெண்டோட டெஸ்டிங் அப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டரி கிளாஸ் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்திருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரொஃபசர், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லும்போது அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப செலியாவும் பாத்தீங்கன்னா லியோ ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்து இருந்திருப்பான். அப்ப வேகமா டார்னும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஓடி வந்து கதவை திறந்துருப்பானுங்க. அப்ப 2 பேரும் விறுவிறுத்து வந்திருப்பானுங்க. அப்ப செலியாவும் அவன் பக்கத்துல போயிட்டு, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வந்திருக்க, லியோ நீயும் இவனும் என்ன சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க. டுரனும் பாத்தீங்கன்னா லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க வந்திருப்பான், அவனும் ஏதோ சொல்ல வந்திருப்பான். ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம், ஃப்ரெஷ்மன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் எயின் எலாடியன், ஃபர்ஸ்ட் இயரோட நைட் ஸ்டடீஸோட இன்சார்ஜ் நான் தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் ஒரு மோதலம் அப்போ போயிட்டு இருந்திருக்கும். அப்ப தாமஸும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வில்லத்தனமா எதையோ பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ ப்ரொஃபசர் எயினும் பாத்தீங்கன்னா மானா அப்படிங்கிறது 3 விதமான பவர் டிவைட் ஆகுது, அதுல ஒண்ணுதான் மேஜிக்கல் எனர்ஜி, இன்னொன்னு சோல் எனர்ஜி, அப்புறம் கடைசியா நம்ம யூஸ் பண்ற ஆரா, அதோட இந்த 3 எனர்ஜிலையும் ஆராவை ஹேண்டில் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம்,
ஏன் அப்படின்னு உங்கள யாருக்காச்சும் தெரியுமா? அதுக்கான ரீசன் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செலியாவும் ஏன் அப்படின்னா, ஆறாங்கிறது மானால இருந்துட்டு பிரியும்போது, அதோட லிக்விட் ஃபார்ம்ல இருந்துட்டு அப்படியே அது லாஸ் ஆகி போயிருது அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப அந்த ரீசன் கேட்ட ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் எனர்ஜி அப்புறம் சோல் எனர்ஜி அப்படிங்கிறது மானா செட்ல இருந்துட்டு டைரக்டா வரக்கூடிய ஒரு மெத்தட்னே சொல்லலாம். அதுங்க ரெண்டுமே நேச்சுரலாவே மானால இருந்து வரக்கூடியதுங்க. ஆனா ஆறாங்கிறது அப்படி கிடையாது. அது டோட்டலா டிஃபரெண்ட் வெர்ஷன். ஆறாவ நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் அதுல அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும்? அதை யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருப்பாரு. அப்ப செலியாவும் பார்த்தீங்கன்னா, ஆரா அப்படிங்கிறது ஒரு விதமான ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. அப்ப அவரு பார்த்தீங்கன்னா, இல்ல வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஆரா அப்படிங்கிறது மானாவை எரிச்சு அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒண்ணு தான் அந்த ஆரா. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆராவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, அப்ப ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட். ஆனா இருந்தாலும் ஆறாவ இன்னுமே ஒரு கரெக்ட்டான மெத்தட்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மெத்தட் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா அந்த மெத்தட் இல்லாம நம்ம ஆறாவ சரியா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லியிருப்பாரு. அதோட அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்டாமினா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெசிவ் லியோ ப்ளோவா? உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆறாவ பத்தி நீ இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே. இதுக்கு முன்னாடி என்ன ஆறாவ பத்தி ஏதாச்சும் படிச்சிருக்கியா என்ன? அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டிருப்பாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க சார் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். அப்ப அதை கேட்ட ப்ரொஃபஸர் மனசுல பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஆறாவை பத்தி தெரிஞ்சுக்கலாமலே, ஆறாவை பத்தி எதுவுமே படிக்காமலே, இந்த அளவுக்கு ஆறாவை பத்தி இன்ஃபர்மேஷனை கரைச்சு குடிச்ச மாதிரி எல்லாமே வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திருப்பாரு. சரி, நம்ம இப்ப தியரி கிளாஸ்ல இருந்துட்டு பிராக்டிக்கல் கிளாஸ்க்கு மூவ் ஆகலாம். அதுல நம்ம பாடியை எப்படி கரெக்டா பர்ஃபெக்டா மூவ் பண்றது அப்படிங்கிறதோட பர்ஃபெக்ட் ஸ்டான்ஸை நம்ம கத்துக்கலாம். அதோட பேசிக் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆறாவை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்கு. நம்ம ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ஆறாலே படிக்கட்டு மாதிரி செஞ்சு அதுல பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. இதுதான் ஆறாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவோட பவரை நம்ம இப்படிதான் லெக் லைஃப் யூஸ் பண்ணி நம்ம அதை இப்படிதான் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஆறாவோட பேசிக் பிரின்சிபல். அது மட்டும் இல்ல, இதோட பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன் என்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. அப்ப அதை கிட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ண அப்படியே மணிக்கணக்கா அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே அவங்களும் பார்த்தீங்கன்னா சிலர் காம்பேட் ட்ரைனிங் எடுத்து இருந்திருப்பாங்க. அப்ப சிலியாவும் பார்த்தீங்கன்னா அதை பர்ஃபெக்டா ஒரு மாதிரி பண்ணியிருப்பா. ஆனா ஃபுல் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம ஹீரோவை அவளும் பார்த்துட்டு நீ மட்டும் என்ன அக்கான்னு கூப்பிட்டா நான் உனக்கு இதை கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது தேவையே இல்லை, ஏன்னா எனக்கு ஆரா எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறதோட பேசிக் பிரின்சிபல் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப டுரானும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப அதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸரும் நோட் பண்ணியிருப்பாரு. அப்ப டுரானும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவரும் கிளாப் பண்ணிட்டு எல்லாரும் இங்க வாங்க, எல்லாரும் இங்க பாருங்க, காலையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அகாடமில, அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப நம்ம தாமஸும் பார்த்தீங்கன்னா காமாச்சி மாமா சைட் அடிக்க உன்னை பிடிக்க பிடிக்க காதலிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்கெட்சை போட்டு அவன் பக்கத்துல நைஸா மூவ் ஆகி வந்திருப்பான். இவனை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அவன பக்கத்துல வந்துட்டு அது ஜோக் மாதிரியான விஷயம் இல்ல, அது ரொம்ப சீரியஸான மேட்ரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல நம்ம சிஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியா, அப்படி என்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டிருப்பா. அப்ப நம்ம ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா டான் அப்புறம் லியா 2 பேரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டுப்பாரு. அப்ப ப்ரொஃபஸர் முன்னாடி அவனுங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்ல நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா டுரான் மோரியா ஏன் நீ ரொம்ப கோவப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, அப்ப அவனும் பாத்தீங்கன்னா நான் கோவப்படுறதா என்ன ப்ரொஃபஸர், நீங்க என்ன இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா, எனக்கு கோவமே வராது, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமாளிக்க வர. அப்ப அவரும் பாத்தீங்கன்னா சரி நம்ம அதை இப்படி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ரீஜியனோட கேப்டனான டுரான் மோரியாவும் அப்புறம் வெஸ்ட்மன் ரெப்ரஸன்டேட்டிவான லியோ ப்ளோவாவும் இங்க 1-on-1 ஃபேஸ் பண்ண போறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ரன்னிங் காம்படிஷன் நடக்க போகுது, அதுவும் ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவ்கான பதவிக்காக அப்படின்னு சொல்லி அவரும் பாத்தீங்கன்னா இந்த மேட்சை சொல்லியிருப்பாரு. அப்ப நீங்க இதுல ஆறாவை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அதனால உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆறாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸரும் சொல்லியிருப்பாரு. அப்ப டுரானும் பாத்தீங்கன்னா அடிச்சதுல ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கும்போது அப்ப நம்ம தாமஸும் பாத்தீங்கன்னா இவனுங்க சண்டையை பயன்படுத்தி நம்ம பிசினஸ் ஆக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாஸ்டர் மைண்ட் பிளான் போட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பெட் கிட்ட ஸ்டார்ட் பண்ண வச்சிருப்பான். அப்ப அவனும் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் மொரியா அப்புறம் ஹீரோ பரம்பரையை சேர்ந்த டுவான் மொரியா லைட்னிங் அப்புறம் ஆரா மாஸ்டர் டுரான் மொரியாக்கும் அப்புறம் டார்க் ஆர்ஸ் அவுட்டர் சிட்டியை சேர்ந்த மிஸ்டீரியஸான கேப்டன் எல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான திறமையான ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவான லியோ ப்ளோவாக்கும் நடக்க போற இந்த போட்டிக்கு பெட் கட்ட யார் யார் விருப்பப்படுறீங்களோ இங்க வந்து பெட் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான்.
அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் இங்கேயே முடிவுடுது. இந்த வீடியோ இங்கேயே முடிவடையுது கைஸ். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் எடிஷன் வீடியோ போலான்னு இருந்தேன். அதாவது சாப்டர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 வரைக்கும் உள்ள வீடியோலாம் ஒன்னாக்கி ஒரு 1 ஹவர் எடிஷன் வீடியோ போலான்னு இருந்தேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்க போகிற மாதிரி நம்மளும் 1 ஹவர் எடிஷன் போடலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கும் அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை கைஸ்.